ஊர்ல நல்ல அப்பாவுக்கும் மோசமான அப்பாவுக்கும் ஈஸியா வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? நல்ல அப்பா யாரு, மோசமான அப்பா யாருங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அப்பா வேலைக்கு விட்டு வர்றாருன்னு வைங்க, பிள்ளைங்க குடுக்குடுன்னு ஐ அப்பா அப்படின்னு ஓடினாங்கன்னா அவர் நல்ல அப்பா. பிள்ளைங்க அப்பாவை பார்த்து வீட்டுக்குள்ள ஐயோ அப்பான்னு ஓடியாந்தாங்கன்னு வைங்க, அவர் கொஞ்சம் மோசமான அப்பா. அதனால நீங்க நல்ல அப்பாவா மோசமான அப்பாவான்னு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க எப்படி கூப்பிடுறாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா அப்பா அப்படிங்கிறவரை நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. நம்ம எவ்வளவு கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனா அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது. அம்மா கொடுக்கிற முத்தத்தை நம்மால் உணர முடியும், ஆனால் அப்பா பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியாது. வீட்டுல கூட பாருங்களேன், அம்மா கை பக்குவத்துல அவிஞ்ச இட்லி எவ்வளவு ருசியா இருக்கு நமக்கு தெரியும், ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமா இருக்கிற அங்கே வெந்து கொண்டு இருக்கிற அப்பாவின் வேட்டி யார் கண்ணுக்கும் தெரியாது. அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த தோசையை தாங்கி கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற தோசை கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியாது. அப்படிப்பட்டவர் தான் அப்பா.